ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. நாங்கள் ரீசண்டாக டப்ளின் ஜூ போயிருந்தோம் ஃபேமிலியோட. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். என்ட்ரன்ஸ்லேயே 2-3 ஸ்மால் ஷாப்ஸ் இருந்தது. அங்கே ஃபுல் ஆஃப் அனிமல்ஸ், ஃபர் டாய்ஸ்லேருந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் டாய்ஸும் வச்சுருந்தாங்க. அனிமல் டாய்ஸ். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாருமே குழந்தை குட்டியோட பேரம் பேத்தியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ குழந்தைங்க எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் இருந்து எல்லோரும் அம்மா அப்பா எல்லோரும் லீவ் போட்டுட்டு எல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபினிக்ஸ் பார்க்குக்குள்ளே டப்ளின் ஜூ இருக்குது. டப்ளின் ஜூ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஜூ இன் அயர்லாண்ட் and one of the most popular visitors attraction. இந்த ஜூவோட ஏரியா 69 ஏக்கர்ஸில் இருக்குது. டப்ளின் வர்றவங்க எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த ஜூ பர்டிகுலராக அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்கத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு அண்ட் ஃபார் பப்ளிக் பீப்புளுக்கெல்லாம் ஹவு டு ப்ரொடெக்ட் த அனிமல் அண்ட் ஹவு டு பி வித் த அனிமல்னுட்டு அவேர்னஸும் கொடுக்குறாங்க. இந்த ஜூவில் ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன்னு ரெட் பாண்டாஸ்ன்னு சொல்லலாம். இது உலகத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி தலைகீழாக மரத்துலேருந்து கீழே இறங்கும். நீங்கள் கூட இப்போ மரத்தில் பார்க்கலாம். 2 மணி நேரம் சுற்றினதுனால வி வேர் ஸோ ஹங்க்ரி. அதனால் நாங்கள் எல்லாம் உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்டோம். ஐரிஷ் டிஷ்ஷஸ் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு அட்ராக்ஷன் என்னன்னு கேட்டால் பென்குயின். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது நடக்கிறப்பயே ஊரில் யாராவது வயசானவங்க நடந்தால் எனக்கு பென்குயின் நடக்கிற மாதிரியே இருக்கும். இங்கே பென்குயின் நடக்கிறது பார்த்தா எனக்கு நம்ம ஊரில் வயசானவங்க நடக்கிற மாதிரி தோணுச்சு. நல்ல பெரிய பாண்ட் இருந்தது. அந்த பாண்டில் நல்லா பென்குயின்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் மெயின் அட்ராக்ஷன் என்னன்னா ஜிராஃப், ஜீப்ரா அண்ட் பெரிய கொம்பு இருக்கிற மான் எல்லாமே ஒரே இடத்துல பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் ஒன்றா விட்டுருந்தாங்க. இங்கே இருக்கிற ஜிராஃப்ஸ் எல்லாமே அரவுண்ட் 16 ஃபீட் ஹைட் இருக்கிறதா சொன்னாங்க. ஜீப்ராவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஜீப்ராவை சொல்லணுன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஜீப்ராவோட லைன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கைரேகை எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி ஜீப்ராக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கிற மான் ஓரிக்ஸ் வகையை சேர்ந்தது. ஜிராஃப், ஜீப்ரா அண்டு மான் இந்த 3மே ரொம்ப அரிய வகை உயிரினம் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணுறப்ப நம்ம டைம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீட் பண்ணுறப்ப நம்ம அங்கே போனோன்னா வி வில் கெட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் தேர். உள்ள அங்கங்கே சாக்லேட்ஸ், ட்ரிங்க்ஸ், பிஸ்கெட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இடம் இருந்தது சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் மெயின் அட்ராக்ஷன் சீ லயன். நம்ம சீல்னு கூட சொல்லுவோம். நாங்கள் அரவுண்டு ஒரு 7-8 சீ லயன் பார்த்தோம். எல்லாம் கொஞ்சம் பாதி சீ லயன் நல்லா விளையாண்டிட்டு இருந்தது. மீதி 2-3 நல்லா தூங்கிட்டு இருந்தது. எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. நாங்கள் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ வரைக்கும் வீடியோ காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கும் டப்ளின் ஜூ பார்க்கணுன்னுட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? நீங்கள் டப்ளின் வர்றப்ப ஷியராக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் டப்ளினை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வீடியோஸ் பெண்டிங்கில் இருக்குது. கூடிய சீக்கிரம் அதை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.